ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கானா பாக்ஸ் செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. விஜய் பார்வதி அவங்க அம்மா வந்து மைக்கை கலட்டுறதுலே ஏறி போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. கூடவே வந்துட்டு நம்மளோட கமருதி செம்ம மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணார். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வாரமாகவே வந்துட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு பரதநாட்டியம் கற்றுக்கிற ஒரு முயற்சியில் வந்து நம்ம விஜய் பார்வதி செஞ்சுருப்பாங்க. சூப்பராகவும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பாட்டு பாடுறது யாருன்னா நம்ம அமித் அவர்கள். ஆல்ரெடி அமித்தோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் நீ பாட்டு பாட அவள் ஆடுறதுக்கு நீ பாட்டு பாடணுமா? எனக்கு உன் மேலே பொசசிவ்லாம் சில இல்லை, இருந்தாலும் கேட்குறேன். அவளை என்ன தூக்கி கொஞ்சிறேன், எனக்கு உன் மேலே பொசிஷன்ஸ் எல்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், அம்மாவுக்கு தோணுச்சுன்னு சொன்னாங்க இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்களா. அதனால் அவர் தயங்கி பாடுறாரு. ஆனால் சூப்பராக பண்ணார். நறுமுகையே செம்மையாக இருந்துச்சு அந்த பாட்டு. அது அந்த பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் பார்வதி செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு நன்றி சொன்னாங்க. ஆனால் சாண்ட்ராக்கு வந்து அது மனசு ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க ஒழுங்காக அவளால் டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக நீ ஆடலை அப்படின்னாங்க. திரும்பவும் பாட்டு பாடினாங்க. திரும்ப சாண்ட்ராவும் விஜய் பார்வதி ஆடினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க கிளாசிக்கல் டான்ஸர் யார்? சாண்ட்ரா. இவங்க கற்றுக்கிட்டவங்க. ஸோ ஆனாலும் ஈடு கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே டான்ஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அது முடிஞ்சோடனே நம்மளுடைய கமருதி நந்தாப்பில் வந்துட்டு கரை கேருது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராஜராஜ சோழன் நான் அந்த பாட்டு பண்ணார். அதுக்கப்புறம் தான் செம்ம மாசான சம்பவம். எப்பயுமே அவர் அந்த புதுப்பேட்டையில் வந்துட்டு ஒரு மாசான ஒரு இது இருக்குல்ல, அந்த ஜெயிலில் வந்துட்டு நான் தான் சொல்லிட்டு நம்ம தனுஷ் அவர்கள் பண்ணியிருப்பார். அந்த ஒரு இதை வந்துட்டு அப்படியே கடுமுனை கொண்டு வந்தார். முதல் வந்துட்டு அழகாக சொன்னார், எனக்கு பிடிச்ச பாட்டு நான் அந்த படத்தோட டைலாக் சொல்கிறேன் அப்படின்னு திரும்பிட்டு அப்படின்னுப்பா அதான் நடிகன் இல்லை, என்ன ஒரு நடிப்புச்சா, சான்ஸ் இல்லைங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குற இந்த பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி அம்மா அப்படியே வியந்து போகிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே வேறு இன்னொன்று கலாச்சாங்க. என்னென்னா, நீ அங்கே பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படின்னா, இந்த பொண்ணு பார்க்குற இடத்துல வந்துட்டு பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, கால் கரெக்டாக இருக்கா, அப்படி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சுபிக்ஷா வந்துட்டு டான்ஸ் ஆனாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. அது எப்படியோ ஸ்டார்டிங்கே வந்து விஜய் பார்வதி அம்மா கலாச்சி விட்டாங்க. இல்லைன்னா மைக்கை நம்ம போட்டுட்டு எப்படி டான்ஸ் ஆடுறது, மைக் வேணால் கழட்டிட்டுமா அப்படின்போது அவங்க அம்மா கத்திட்டாங்க, ஒழுங்காக மைக் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு மைக்கை கழட்டுறதுலே இருக்காதுடி அப்படின்ட்டாங்க. எல்லோரும் அப்படி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் மேட்டர் வேறு சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூல் அப்படின்போது இல்லை, அவள் ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போயிருக்கா, அதனால தான் பாருங்கள் அப்படியே தண்ணியில் மிதந்தால அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. வேறு எதுவும் பேசலை. அதை பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வேறு வந்துட்டு அவங்கள வந்து வாழ்த்து செஞ்சார். ஏன்னா அந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் வந்து அவங்க தான் ஜட்ஜாக இருந்தாங்க. சிறப்பாக பங்கெடுத்து கொண்டீர்கள் சரஸ்வதி அப்படின்னு சூப்பராக வந்து அவங்க கொடுத்தோடனே விஜய் பார்வதி சொன்னாங்க, எனக்கு இந்த இதெல்லாம் கிடைச்சதெல்லாம் உன்னால் தாண்டி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அம்மா கூட வச்சு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை விஜய் பார்வதி பண்ணுறாங்க. அதனால கீழே கமெண்ட்ஸில் அவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். என்னன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உங்கள் அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கிற பார்த்தியா, நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான தருணம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.